45 லட்சம் மதிப்புள்ள 348 செல்போன்கள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஒப்படைக்கப்பட்டது. இப்பொழுது அதேபோல் மீண்டும் 348 செல்போன்கள் இன்றைய தினம் தொலைத்தவர்களிடம் ஒப்படைக்கப் போகிறார்கள். அதனுடைய மதிப்பு 45,24,000 ரூபாய் என்பதை காவல்துறையின் சாதனையாக, கமிஷனர் ஐயாவுடைய சாதனையாக உங்கள் முன்பு மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாரது கைகளிலிருந்தே உங்களுடைய மொபைல் போனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம். தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் மக்களிடம் செல்போன்கள் பயன்பாடு இன்றியமையாததாகிவிட்டது. பேசுவதற்கு செங்கல்லோ படிக்கல்லோ இருந்தால் போதும் என்ற நிலை மாறி தற்போது ஆண்ட்ராய்டு போன்களின் பயன்பாடு அதிகரித்துவிட்டது. அதிலும் விலை அதிகமுள்ள ஆண்ட்ராய்டு போன்களை வைத்திருப்பது பெருமை என்ற எண்ணத்தில் இளைஞர்கள் 15,000 முதல் 50,000 வரையிலான செல்போன்களை வாங்கி பயன்படுத்த துவங்கிவிட்டனர். அதற்கேற்ப வழிப்பறி திருடர்களும் அதிகரித்து விட்டனர். நகை, பணம் வழிப்பறியில் ஈடுபட்ட திருடர்கள் செல்போன் திருட்டில் ஈடுபட செல்போன் திருட்டு வழக்குகளும் அதிகரித்து விட்டது. செல்போன் திருடர்களை பிடிக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் சைபர் கிரைம் தனிப்படை பிரிவே அமைக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகரில் சைபர் கிரைம் போலீசார் கடந்த 1 மாதத்தில் மட்டும் 300க்கும் மேற்பட்டோர் பறிகொடுத்த 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை மீட்டனர். அதனை மாநகர போலீஸ் கமிஷனர் லோகநாதன் உரியவர்களிடம் ஒப்படைத்தார்.